குதிரை பேர அரசியலை தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்திய பெருமை திமுகவையே சேரும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டில் மாற்றம் தேவை என்ற மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யும் வகையில் ஒரு புதிய அத்தியாயத்தை படைத்து முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து அரசு சார்பில் பெறப்படும் அனைத்து புகார்கள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து மக்களிடம் நேரடியாக பேச வேண்டும் என்பதே முதலமைச்சரின் நோக்கம் என தெரிவித்த அவர், குதிரை பேரத்தை முதலில் உருவாக்கியதே திமுக தான் என்றும், குதிரை பேர அரசியலை தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்திய பெருமை திமுகவையே சேரும் என்றும் விமர்சித்தார். மேலும் கணக்கு தீர்க்காமல் விடமாட்டேன் என்ற அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவின் கருத்து குறித்த கேள்விக்கு, கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் குறிப்பிட்டு இருப்பார் என விளக்கமளித்து பேசினார். என்னை பொறுத்தவரையிலும் இந்த குதிரை பேரத்தை உருவாக்கியவர்களே திராவிட முன்னேற்றக் கழகம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது, அம்மா இருக்கின்ற போது, மதிமுகவை சார்ந்திருக்கிற ராமகிருஷ்ணனை ராஜினாமா செய்ய வைத்து திமுகவில் இணைத்து மீண்டும் திமுகவிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளித்தார். நேற்றைய முன்தினம் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னாரே, அவரையும் அதைத்தான் செய்தார். அவர் அதிமுகவில் இருந்தவர். குதிரை பேரத்தை முதலில் உருவாக்கிய நிலை திமுகவுக்கு இருக்கிறதே தவிர எங்களுக்கு இல்லை. அந்த நிலை இல்லை. குதிரை பேரம் என்பது என்ன என்று எனக்கு புரியவில்லை. எல்லோரும் குதிரை பேரம் என்கிறார். ஆகவே புரியாத ஒன்றை புரியது போல குதிரை பேரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அதற்கு வேறு பொருள்கள் தமிழ்நாட்டிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். எப்படி அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கு சிலபஸிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். அது கிடைத்தால் அதற்கான பதில் சொல்லப்படும். ஜனநாயகத்தை நாசப்படுத்துகின்ற ஊழல் கமிஷன் கடந்த ஆட்சியில் நடைபெற்றதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிமுகவிற்கு திமுக ஆதரவு அளித்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவது என்ற நிலைப்பாடு எடுக்கப்பட்டது உண்மை என்று தெரிவித்த அவர், அரசியல் செய்ய ஆளுநருக்கு என்ன உரிமை உள்ளது என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து ஜனநாயகத்தை நாசப்படுத்துகின்ற ஊழல் கமிஷன் கடந்த ஆட்சியில் நடைபெற்றதாக குற்றம் சாட்டிய அவர், தற்போதைய ஆட்சியில் கமிஷன் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும், இது தற்போதைய அரசின் இமாலய சாதனை என்றும் பெருமை தெரிவித்தார். மேலும் நடந்து முடிந்த தேர்தலின் போது கூட்டணி தர்மத்திற்கு கட்டுப்பட்டு திமுகவை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டதாக தெரிவித்த அவர், கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற நோக்கோடு திமுகவிற்கு ஆதரவு அளித்ததாக தெரிவித்தார். அதைவிட அரசியல் மோசடி ஒன்றும் இருக்க முடியாது என்று நான் கூறினேன். இப்பொழுது ஆளுநரை பார்ப்பதற்கு அதிமுகவினரும் செல்கிறார்கள், திமுகவினரும் செல்கிறார்கள். இந்த ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் எனும் இந்த ஆளுநர் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளை தான் எடுத்துக்கொண்டு நீர்நிலைகளை, அணைக்கட்டுகளை, விவசாய இடங்களை பார்வையிடுவதும், இந்த வேலையெல்லாம் நடக்கலையே, நாங்க கவர்னர் மாளிகையிலிருந்து நாங்களே இறங்கி செய்கிறோம் என்று பேசினார். எது இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லலாம்ங்கிறார். மிஸ்டர் அர்லேக்கர், யூ ஆர் எ பாண்டட் லேபர் ஆஃப் த பிரசன்ட் யூனியன் கவர்மெண்ட். உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் தான் செய்ய முடியுமே தவிர, உங்களுக்கு எந்த அதிகாரத்தை வச்சு நானே நிர்வாகத்தை மேற்கொள்வேன்னா என்ன கவர்னர் ஆட்சியா? இவர் ஆளுநர் ரொம்ப நியாயமா நடந்து கொள்கிறவரா? இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தேவையான 118 இடம் எண்ணிக்கை சேர்ந்து விட்டது என்று தெரிந்த பிறகும், தகவல் கவர்னர் மாளிகைக்கு அனுப்பப்பட்ட பிறகும், நான் விவசாயிகளின் கோரிக்கைகள் அனைத்தும் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக பல்லடத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் உறுதியளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காரணம்பேட்டையில் உளவாலயத்தில் உழவர் உழைப்பாளர் கட்சி சார்பில்
விவசாய போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகள் தினத்தை முன்னிட்டு உழவர் தின மாநாடு நடைபெற்றது. கட்சியின் தலைவர் செல்லமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்த மாநாட்டின் மூலம் விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக தெரிவித்தார். தொடர்ந்து இனான்மீளம் குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக தெரிவித்த அவர், இனான்மீளம் குறித்து வருவாய்த்துறையினர் முதலமைச்சருடன் கலந்து ஆலோசனை செய்த பிறகு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். அவருடைய தலைமையில் இந்த நிகழ்ச்சி இங்கே சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் இங்கே நடைபெற்றது. பல்வேறு கோரிக்கை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அத்திக்கடவு அவனாசி திட்டம் 2வது திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்பது, அதேபோல நம்முடைய கேரள மாநிலத்தில் இருக்கிற நதிகளின் மூலமாக ஆனமலை, நல்லாறு போன்ற திட்டங்களை நிறைவேற்றப்பட வேண்டும், அதற்கான கோரிக்கை வைக்கப்பட வேண்டும். கோரிக்கை பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட்டுறவு சங்கங்களில் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை, விவசாயிகளுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை, அதே நேரத்தில் குழாய் மூலமாக தண்ணீரை எடுத்துச் செல்வது டிஏபியில் பாதிக்கப்படும் என்ற அந்த கோரிக்கை, அதே போல மிளகாய் அதை ஊற வைத்து உப்பின் மூலமாக ஏற்றுமதி செய்வதை பல்வேறு இடங்களிலே பாதிக்கப்படுகிறது, அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை. திருமயம் அருகே இருசக்கர வாகன விபத்தில் 2 கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளத்திராக்கோட்டையை சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர்களான ராஜா மற்றும் சபீர் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் பனையப்பட்டி வழியாக புதுக்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது திருமயம் அருகே இருசக்கர வாகனம் எதிர்பாராத விதமாக சாலையோர புளிய மரத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 2 இளைஞர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பனையப்பட்டி காவல் நிலைய போலீசார் உயிரிழந்த இளைஞர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டனர். சிங்கராபுரம் அருகே 3 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன நபர் கல்வராயன் மலையில் 30 அடி பள்ளத்தில் சடலமாக மீட்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் கடந்த 2ஆம் தேதியன்று கல்வராயன் மலை சிறுகல்லூர் கிராமத்திற்கு சென்று வருவதாக கூறிவிட்டு சென்ற நிலையில் மாயமாகியுள்ளார். இதுகுறித்து விஜயகுமாரின் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் சங்கராபுரம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் கல்வராயன் மலையில் உள்ள சிறுகல்லூர் நீர்வீழ்ச்சிக்கு செல்லக்கூடிய சாலையில் 30 அடி பள்ளத்தில் ஒரு ஆண் சடலம் அழுகிய நிலையில் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டதில் உயிரிழந்தது 3 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன விஜயகுமார் என்பது தெரியவந்தது. இந்நிலையில் விஜயகுமார் எப்படி இறந்தார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.